வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ கோடை மழை வந்து நமக்கு ரீசெண்டா கிடைச்சிருக்கு. இந்த நல்ல வெயில் இருக்க சமயத்திலயும், நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு இப்போ ரீசெண்டா. இந்த மழைய விவசாயிகள் எப்படி யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? நம்ம விவசாயத்துல. அதாவது அம் நமக்கு வந்து ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம், இப்போ நமக்கு இந்த பிப்ரவரி லாஸ்ட்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு. இந்த மழைய நல்ல பயனுள்ளதா ஆக்கணும். நெறைய பேர் வந்து ஃபோலியார் குடுக்காம இருக்கீங்க. நெறைய பேர் வந்து ட்ரென்ச்சிங் போகாம இருக்கு. என்ன அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா, நமக்கு மழை கிடைக்கல, போதுமான தண்ணி இல்ல. இதுதான் இதுதான் காரணமா இருக்கும். இனி நீங்க தாராளமா ஒரு ஃபோலியாரும், ஒரு ட்ரென்ச்சிங்கும் நல்லா குடுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க சிஎன் அதாவது கால்சிமான் மல்டிகே 13.45 நீங்க வந்து உங்களோட பொட்டாசியம் சூனைட்டு இது போல உள்ள காம்பினேஷன் ஒன்று செட் ஆக்கி நீங்க தாராளமா ட்ரென்ச்சிங் போகலாம். அது மட்டும் இல்ல, குறைச்சு பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் உள்ள ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது எம்ஏபி எம்கேபி அது ஒரு கிலோ ப்ளஸ் வந்து நீங்க ஒரு ஹியூமிக் பல்வி காம்பினேஷன்ல இருக்குது சென்சார் என்க்ரோஸ் அது மாதிரி உள்ள ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 400 மில்லி ப்ளஸ் அது கூட வந்து நீங்க வேம் ஒரு 25-30 கிராம் வரையும் சேர்த்து தாராளமா உங்க செடியை சுத்தி ட்ரென்ச் பண்ணலாம். ஒரு 8 to 10 லிட்டர் வச்சு ட்ரென்ச் பண்ணலாம். இது மூலியமா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல வேரடி உண்டாகும். ஏன்னா பாஸ்பரஸ் கொடுக்குறோம், எய்தர் பாஸ்பரஸோ அல்லது கால்சியமோ கொடுக்கும்போது நல்ல வேரடியும் இந்த வேருக்கான ஸ்ட்ரென்த்தும் நமக்கு தாராளமா கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு பிளான்ட் வந்து இனி அடுத்து வரக்கூடிய கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கான புது வேர் கொடுக்கும். அந்த புது வேரை வச்சு இந்த கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு அது வித்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஃபோலியாரா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு நியூட்ரியன்ட் வேணாலும் கொடுக்கலாம் இந்த சமயத்துல. அதாவது நீங்க வந்து ஒரு அமினோ ஆம்பிள் ப்ரோபயான் இந்த மாதிரி இருக்க அமினோ சேர்ந்து உள்ள ப்ராடக்ட் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் பென்டிக்னு சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் அது ஒரு 400 மில்லி ஒரு ஒரு கூட்டுக்கு 200 லிட்டர் கூட்டுக்கு அது ஒரு 400 மில்லி வச்சு நீங்க தாராளமா கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் கொடுத்து வரனால செடிக்கு இல்ல ஸ்ட்ரெஸ் குறையும். இந்த மழை வந்து ஒரு 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 சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி நம்ம அடுத்து நம்ம கொடுக்க போற விஷயம் பிளான்ட்டோட growth டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம சார் இப்போ அமினோ கொடுக்கலாம்னு சொல்றீங்க. அமினோ வந்து இப்போ ஈரம் அதிகமா இருக்க தோட்டத்துல அது அழுகலை இன்டியூஸ் பண்ணிடாதா? அது நம்ம எப்பயுமே கண்டிப்பா ஒரு கவனத்துல வச்சிருக்க வேண்டிய விஷயம். அதாவது எப்பயுமே வந்து ஒரு ஃபங்கஸை கண்ட்ரோல் பண்ணாம எந்த ஒரு நியூட்ரியன்ட்டுமே எப்பயுமே கொடுக்கக்கூடாது. தாராளமா ஆம்பிள் ப்ரோபயான் இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் உபயோகிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு ஃபங்கிசைட்ஸ் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சாதாரண ஃபங்கிசைட் ஒரு கார்பன்டசிம் பிளஸ் மேங்கோசப் ஒரு 300 கிராம் வச்சு நீங்க தாராளமா ஒரு ட்ரென்ச்சிங்காவோ அல்லது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ப்ரேயிங்காவோ கொடுத்துட்டு ஒரு செமி ட்ரென்ச்சிங் லெவல்ல கொடுத்துட்டு நீங்க அடுத்து நீங்க எந்த விதமான நியூட்ரியன்ட் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஓகே சார். பொதுவாகவே இன்னும் சில தோட்டங்கள்ல இந்த தட்டமறைச்சல்னு சொல்லக்கூடிய அழுகல், கிழங்கல்கள் இந்த மாதிரி அழுகல்லாம் இருக்கு. அப்போ நீங்க இப்ப சொன்ன அந்த கார்பன் டைசின் அந்த காம்பினேஷன் கொடுத்தாலே போதுமா, இல்ல அதுக்கு வேற ஏதாவது அட்வான்ஸ்டா மாலிகூல்ஸ் எதுவும் இருக்கா சார்? இப்போ நீங்க அட்வான்ஸ்டு மாலிகுல் சொல்லும் போது நீங்க இந்த இந்த சமயத்துல வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பாஸ்பானிக் ஆசிட். குறிப்பா வந்து பாஸ்பானிக் ஆசிட்ல சன்சார் 40 நீங்க யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு 400ல இருந்து 500 ml வரையும் நீங்க தாராளமா கொடுக்கலாம். இப்படி சன்சார் 40 கூட நீங்க ஏதாவது ஒரு ஃபங்கிசைட் ஆட் பண்ணிக்கலாம். அது ஸ்டார்டிங் ஃப்ரம் நான் சொன்ன மாதிரி கார்பன்டசிம் மேங்கோசப் மெயில்கான் சூப்பர்னு சொல்லப்படக்கூடிய ஹெக்ஸகனோசோல் அது ஒரு 200 மில்லி அப்புறம் நமக்கு ஸ்ப்ரிண்ட் அது ஒரு 200 கிராம் பிளஸ் சன்சார் 40 நீங்க எந்த ஒரு காம்பினேஷன் நீங்க யூஸ் பண்ணாலும் ஃபங்கிசைட் யூஸ் பண்ணாலும் டவுட்ஃபுல் இல்லாம நீங்க சன்சார் 40 அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுக்கு இப்போ வெயில் அதிகமா இருக்கு, ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபங்கஸ் கட்டுப்படலை. ஃபங்கிசைட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து அந்த கொடுத்த ஃபங்கஸ்னால ஏதாவது அரெஸ்ட் வந்துருமோ அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். அதுக்கு நீங்க கரெக்டா செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த பொட்டாசியம் சால்ட் ஆஃப் பாஸ்பானிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய சன்சார் 40 நீங்க வந்து ஒரு 400ல இருந்து 500 மில்லி நீங்க எந்த ஒரு ஃபங்கிசைட் காம்பினேஷன் கூடயும் சேர்த்து தாராளமா யூஸ் பண்ணலாம். அதுலயும் குறிப்பா வந்து நீங்க ட்ரென்ச்சிங் நல்லா கொடுக்கும். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு வேர் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு செடியோட ஆரோக்கியம் மேம்படும். அப்போ நீங்க இதை வச்சு ஒரு நல்ல ரீதிக்கு நீங்க ஒரு ட்ரென்ச்சிங் போலாம். பூச்சி அந்த இன்செக்ட் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குங்க, அது வந்து இப்போ கோடை காலம் இன்னும் 2 மாசத்துக்கு நல்ல சிவியரா நல்ல வெயில் இருக்கும். அந்த சமயத்துல பூச்சியோட தீவிரமான தாக்குதல் இருக்கும். இதை வந்து நம்ம பொதுவா வந்து 30 நாள்
அந்த மாதிரி ஒரு மாசம் இடைவெளியில வந்து மருந்துகள் அடிச்சிட்டு இருக்காங்க விவசாயிகள். இத ப்ரீபோன் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறேன். கண்டிப்பா இது கண்டிப்பா நம்மளோட இப்ப இருக்க வேடை காலத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அதை கொஞ்சம் ஒரு வாரம் முன்னாடியே கொடுக்கணும். வந்து ஒரு 25 நாள் அல்ல 28 நாள் அல்லது ஒரு மாசம் நெருக்கி வரையும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 மாசத்துக்கு இந்த சுச்சுவேஷனை அப்படியே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி முன்னாடி பண்ணணும். அதாவது 22வது நாள்ல இருந்து 25ஆவது நாளுக்குள்ள ஒரு மருந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம். அந்த மருந்துக்கு அந்த மருந்து நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் காம்பினேஷன்ஸ் உள்ள மருந்து தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஏன் ஸ்ட்ராங் காம்பினேஷன்னா உங்களுக்கு வரக்கூடிய புது சிம்பிளையும் புது சரத்துலையும் தான் இப்ப வரக்கூடிய தண்டு துளப்பான் அடிக்கும். அதாவது தண்டு துளப்பான் மட்டும் இல்லாம கேப்சூல் போரர்னு சொல்லப்படக்கூடிய அதுவும் உங்களுக்கு சரங்குத்தலோ இல்ல சரப்புழுவோன்னு சொல்லக்கூடிய அதுவும் உங்களுக்கு அதிகமான டேமேஜ் வரக்கூடிய சூழ்நிலை இந்த சமயம் தான். அப்போ நீங்க தாராளமா நல்ல ஒரு பேட்டன்ட் உள்ள நல்ல மாலிகுல் உள்ள காம்பினேஷன் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா சார்? ஏதாவது ஒரு காம்பினேஷன் இந்த கோடை காலத்துல வரக்கூடிய பூச்சி தாக்குதல்ல முன்னிலையில இருக்குதுன்னு சொன்னா இப்ப ஸ்கேல்ஸ் இந்த ஊரல் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ஜென்ரலா வரக்கூடிய அந்த தண்டு துளப்பான், அப்புறம் நம்ம நார்மலா பாக்குற எல்லா பூச்சி தாக்குதலுக்கும் ஒரு காமனான ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல ஏதாவது மாலிகூல்ஸ். அதாவது இப்போ காமனா பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம். நம்ம இந்த மாதிரி ஊரலுக்கு வந்து கபூசி அல்லது வந்து ஒடிசு அல்ல வந்து டப்பூஸ் இது மூணுல ஏதாவது ஒண்ணு ஒரு 400 கிராம் ஒரு 200 லிட்டர் ட்ரம்முக்கு அதெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்கு. அதெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்கு, தாராளமான ரிசல்ட் இருக்கு. அது கூட உங்களுக்கு இன்னும் ஒரு அதோட எஃபிஷியன்சி இன்னும் நீங்க அடிஷனா கொடுக்கணும்னா நோபைடெக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது ஒரு 100 ml. அதாவது ஒரு நீமோட ஒரு நல்ல எஃபிஷியண்டா செயல்படக்கூடியது இந்த நோபைடெக்ஸ். அது நல்ல ஒரு பயங்கரமான கசப்புத்தன்மை, நீமோட அதிகமான கசப்புத்தன்மை இருக்கும். ஸோ அது ஒரு 100 மில்லி இந்த மாதிரி ப்ராடக்டோட சேர்த்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்க தண்டு துளப்பான் இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்ல இருக்கு. நீங்க டயஃபென்துரான் பிளஸ் பினோட்ராம் காம்பினேஷன்ல வரது கொடுக்கலாம், அல்லது டெஃபெண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு மாலிகுல் கொடுக்கலாம். அது ஒரு 100 கிராம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சரங்குத்தலுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான டோஸ். நான் ஜென்ரலா என்னோட ஃபீல்டுல அதிகமா இந்த சரங்குத்தலுக்கு அதிகமா ரெக்கமெண்ட் பண்றது டெஃபெண்டர் 100 கிராமும் அது கூட சேர்த்து நம்மளோட சிடிபிஆர்னு சொல்லப்படக்கூடிய குரோஜன் இருக்குல்ல அந்த மாலிகுல் வந்து ஒரு 30 மில்லியும் சேர்த்து கொடுக்குறேன். எனக்கு அந்த ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடைச்சிருக்கு, சரமும் நல்லா தெளிஞ்சிருக்கு. ஓகே சார். இப்போ இதே கோடை காலத்துல நம்ம வந்து மெயினா வேர்களை வந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம் தான். இந்த வேர்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அந்த வேர்களோட உற்பத்தியையும் அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு காம்பினேஷன் இதுல நமக்கு ஒரு வாட்டர் சாலிபிள் வித் ஒரு பயோ காம்பினேஷன்ல இது தாராளமா கொடுக்கலாம். நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா முன்னாடி பேசின மாதிரி பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து நமக்கு வேர் வளர்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் நல்ல உபயோகப்படுத்த ஒரு நல்ல ப்ராடக்ட். ஆனா இந்த நிறைய நமக்கு பாஸ்பரஸ் வந்து அன்னபிள் ஃபார்ம்லயே இருக்கு. நம்ம என்னதான் அதுல பாஸ்பரஸ் கொடுத்தாலும் நீங்க அடுத்து கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டியது ஒரு பாஸ்பரஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியா. அதாவது நீங்க பாஸ்பரஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியான்னு பார்க்கும்போது நீங்க ஒரு காம்பினேஷன் மட்டும் வச்சு கொடுக்காம இப்ப நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியா, பாஸ்பரஸ் சாலிபிளைசேஷன் பாக்டீரியா, பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா, இப்படி எல்லாம் சேர்ந்து என்பிகே கன்சார்ஷியமா வருது. கன்சர்ட்னு ஒரு ப்ராடக்ட்ல வருது. அது வந்து உங்களோட ட்ரம்முக்கு ஒரு 400 மில்லி வச்சு கொடுக்கலாம். அப்போ இது வந்து பாஸ்பரஸ் சொலிபிளைசேஷன் வேலை இல்லாம பொட்டாஸ் மொபிலைஸ் பண்ணி கொடுக்குது, நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது, இந்த வேலையும் சேர்த்து பண்ணுது. அப்போ ஒரு 1261 ஒரு 1 கிலோ, அதுல வந்து 0.5234 அது 1 கிலோ. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று 1 கிலோ பிளஸ் இந்த கன்சர்ட் ஒரு 400 மில்லி. அது கூட நீங்க வேம், நம்ம முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம வேமை பத்தி நிறைய தெளிவா பேசியிருக்கோம். வேம் வந்து அதிகமான பாஸ்பரஸ் சாலிபிளைசிங் ஏஜென்ட்டா தான் ஒர்க் பண்ணுது. அப்போ நீங்க வேம் ஒரு ரூட்டான்சான்னு சொல்லக்கூடிய வேம் வந்து வாட்டர் சாலிபிள் வேம் ஒரு 25 to 30 கிராம் வச்சு நீங்க தாராளமா கொடுக்கும்போது, இப்போ நீங்க எம்கேபியோ அல்லது எம்ஏபியோ யூஸ் பண்ணும்போது அதுல இருக்க பாஸ்பரஸ் நீங்க ஏற்கனவே வந்து மண்ணில் அனபிள் ஃபார்ம்ல இருக்க பாஸ்பரஸ் இது எல்லாத்துலயுமே சொலிபிளைசேஷன் நடக்கும். ஸோ நல்ல வேரடி உண்டாகும், எடுத்து கொடுக்கும். இது நல்ல வேரடி உண்டாச்சுன்னா உங்களுக்கு தூரத்துல இருக்க நியூட்ரியன்ட்டை கூட அதை ஆட்டோமேட்டிக்கா செடிக்கு கன்வெர்ட் பண்ணி சாலிபிளைஸ் ஃபார்ம்ல அவைலபிள் ஃபார்ம்ல மாத்தி கொடுக்குற வேலையை செய்யும். அப்ப தாராளமா ஒரு வாட்டர் சாலிபிள் பிளஸ் இந்த மாதிரி ஒரு பயோ சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே சார். அதோட இன்னொரு டவுட் சார், இப்போ
மெத்தலோ பாக்டீரியா அப்படின்னு ஒரு சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாம் இந்த டைம்ல வந்து மெத்தலோ பாக்டீரியா யூஸ் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. அந்த மெத்தலோ பாக்டீரியா என்ன வேலை செய்யும்? அது யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ஃபர்ஸ்ட் மெத்தலோ பாக்டீரியான்னு பார்க்கும்போது மெத்தலோ பாக்டீரியா செடிக்கு செடி அதாவது நம்மளுக்கு வெயில் சமயத்துல உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு 100% குறைக்கிறதுக்கு மெத்தலோ பாக்டீரியா தான் சிறந்த தீர்வா இருக்கும். இந்த மெத்தலோ பாக்டீரியா ரொசிவான்னு நம்ம ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த ரொசிவாங்கிற ப்ராடக்ட் நீங்க வந்து ட்ரம்முக்கு 300ல இருந்து 400 மில்லி வச்சு தாராளமா நீங்க செடி ஃபுல்லா அடிச்சு கொடுக்கலாம், தாராளமா ட்ரென்ச்சிங் பண்ணலாம். இப்போ இந்த மெத்தலோ பாக்டீரியா என்ன வேலை செய்யுதுன்னா, அதாவது செடி வந்து ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் சொல்லுவோம். அதாவது அதிகமா வந்து சூடு அடிச்சுட்டே இருக்கனால அதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் ஆகும். அதாவது செடியில இருந்து நிறைய நீராவி போகும். அந்த வந்து இந்த மெத்தலோ பாக்டீரியா போய் தடுக்கும். அந்த தடுக்கிற வேலையை மட்டும் செய்யாம கூட இது ஒரு சுரப்பிகளை வந்து ரிலீஸ் பண்ணும். அதாவது இந்த மெத்தலோ பாக்டீரியம் நம்ம இலையில படும் போதோ அல்ல மண்ணுல இருக்கும் போதோ சில காம்பவுண்ட்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து செடியை வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகுறதுக்காக. அப்போ ஜென்ரலா சொல்லணும்னா ட்ரவுட் டாலரண்ட், வறட்சியை தாங்கக்கூடிய விஷயங்களை வந்து இது மேம்படுத்தி கொடுக்கிற வேலை இந்த மெத்தலோ பாக்டீரியா இருக்க பாக்டீரியம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு செல்ஸ் எல்லாம் ரிஜூனேட் ஆகும். ஓகே, நம்ம காலையில எழுந்திரிச்சு நம்ம ஒரு டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி அதுக்கு நம்ம மெத்தலோ பாக்டீரியா அடிச்சு கொடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து செல்ஸ் எல்லாம் ரிஜூனேட் ஆகும். இப்போ செல்ஸ் எல்லாம் ரிஜூனேட் ஆகும்னா அப்படி டைரக்ட் செல் மல்டிபிளிகேஷன் நடக்கும். அதாவது உங்களுக்கு நல்ல growth கிடைக்கும், வெஜிடேட்டிவ் growth நல்லா கிடைக்கும். அப்போ பிளான்ட் வந்து புத்துணர்ச்சியா நல்ல புத்துணர்ச்சியா கிடைக்கும். அப்ப நல்ல growth கிடைச்சிச்சுன்னா நிறைய குளோரோஃபில் சிந்தசிஸ் நடக்கும். அப்போ நிறைய போட்டோசிந்தசிஸ் ஆக்ஷன் நடக்கும். நிறைய போட்டோசிந்தசிஸ் ஆக்ஷன் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா செடி நல்ல ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும். ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா செடி நல்லா ஹெல்த்தியாக ஆரம்பிக்கும். இதுதான் இதோட ப்ராசஸ். இதுதான். ஓகே சார். சிலிக்கா யூஸ் பண்றதுனால என்ன மாதிரி பயன்? சிலிக்கா இப்ப நம்ம பேசுற எல்லாமே சம்மர் மேனேஜ்மெண்ட் தான். அதுல ஒரு சிலிக்காவோட பங்கு ரொம்ப ரொம்ப அலாதியானது. இப்போ நீங்க ஜென்ரலாவே சிலிக்கா வந்து நல்ல ஒரு காய் இருக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து பொட்டாசியம் சிலிக்கேட் யூஸ் பண்ணலாம். சிலிக்கோ பூஸ்ட் ஒரு 250 கிராம் நீங்க வந்து ஸ்ப்ரேயிங்காகவும் கொடுக்கலாம். தனியா உங்களோட எந்த ஒரு ஃபோலியார் கொடுக்குறீங்க அந்த ஃபோலியார் கூட தாராளமா வந்து நீங்க அதை ஸ்ப்ரேயிங்காகவும் கொடுக்கலாம், ட்ரென்ச்சிங்கா கொடுக்கலாம். ட்ரென்ச்சிங்கா கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து காயில வரக்கூடிய காய், அதாவது பிஞ்சு உதிர்ற பிரச்சனை அல்லது வந்து அரும்பு தெளிச்சு இல்லாம இருக்குது, இந்த பிரச்சனை எல்லாம் இந்த சிலிக்கா வந்து அருமையா, பொட்டாசியம் சிலிக்கா வந்து அருமையா கலைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம நம்ம சிலிக்காவை வந்து ட்ரென்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வேர்ல வரக்கூடிய ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை அது ரிமூவ் பண்ணிடும். எப்படி ரிமூவ் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்குற கேப்பபிலிட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு ஃபங்கஸோ ஒரு வேர்ப்புழுவோ ஏதோ ஒன்று நம்ம ரூட் அஃபெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரென்த்தா இருக்கனால அதால கரெக்டா அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதான் சிலிக்கா பூஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய வெளியே ஒரு அவுட்டர் லேயர், ஒரு கவரிங் மாதிரி. அவுட்டர் லேயர் கவரிங்கா ஃபார்ம் பண்ணாது, இருக்கிற சப்ஸ்டன்ஸை கொஞ்சம் தடிமனாக்கி வேற வெளியில இருந்து எந்த ஒரு ஆர்கானிசமும் உள்ள வர மாதிரி கொடுக்கும். இதே நீங்க மருந்தடியில பயன்படுத்தணும்னா சில்வால்னு ஒரு ப்ராடக்ட், அது 200 கிராம் பேக்கிங்ல இருக்கும். அது வந்து ஒரு ட்ரம்முக்கு 200 கிராம். அந்த சில்வால நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அது எந்த விதமான மருந்துகளை கூட அது சேரும். அதாவது நீங்க ஜென்ரலி ஆரம்பிச்சு நீங்க எக்லாக்ஸ்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சாலும் சரி, இப்ப இருக்க மாடர்ன்ல இருக்கக்கூடிய ரீசெண்ட் மாலிகுல் எது கூட வேணாலும் இந்த சில்வால் சேரும். அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ நீங்க அதை வந்து ஒரு 200 கிராம் உங்களோட மருந்தடியில தாராளமா யூஸ் பண்ணலாம். அப்போ சில்வால், சிலிக்கோ பூஸ்ட் இது ரெண்டும் சிலிக்கா பேஸ்ல இருக்கக்கூடியது. நீங்க சிலிக்கோ பூஸ்ட்ல பொட்டாசியம் உங்களுக்கு 32% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது உங்களுக்கு காய் ஊறுறதுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு தாராளமா ஹெல்ப் பண்ணும். இந்த சில்வால்னு பரும்போது நல்லா இந்த சில்வால் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் இலைக்கெல்லாம் சேர்த்து அடிச்சோம்னா இந்த கரிச்சல் உண்டாதுல, இந்த லீஃப் ஸ்பாட், லீஃப் பிளாக், கருகி போறது, அந்த மாதிரி இடத்துல இருந்து கூட இந்த சில்வால் வந்து நல்லபடியா கொண்டு வரும். ஓகே சார். அப்புறம் நம்ம குசேரியம் மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள் வந்து எல்லா தோட்டத்திலுமே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. இந்த சம்மர்லயும் அதிகமா இருக்கு. பண்றதுக்கு ஏதாவது சம்மர்ல கண்டிப்பா ஃபிசேரியம் நம்ம கவனத்துல எடுக்கணும். அது நமக்கு எப்ப மழை ஸ்டாப் ஆகுது, நம்ம மான்சூன் எப்ப ஸ்டாப் ஆகுதோ அப்ப இருந்தே நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப் போறோம்னா அது ஃபிசேரியத்துக்காக தான் இருக்கும். அதாவது நமக்கு மழை வரையும் வேரும் கிழங்கும்
நம்ம மான்சூன் டைம்ல வேரும் கிழங்கும் அல்லது வந்து சரத்துல வர அழுகல், இதை பத்தி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம அப்படியே மழை முடிஞ்சு இந்த சைடு நமக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெம்மு, லீஃப். இப்போ ஸ்டெம்ல வரக்கூடியது நமக்கு ஃபிசேரியம், லீஃப்ல வரக்கூடியது லீஃப் ஸ்பாட், லீஃப் பிளாச். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு இதுக்கு நம்ம இனி மருந்து அடிக்கிறத ஒரு காத்தட்டைக்கு அடிக்கிறோம், அந்த மாதிரி இதுல போகாம ஃபிசேரியம் இருந்துச்சுன்னா நம்ம கால் தட்டைக்கு மருந்து அடிக்கிறோம், ட்ரென்ச்சிங் மட்டும் பண்றோம்னா ஃபிசேரியத்துக்கு அப்படி ஒண்ணு பண்ணவே கூடாது. ஃபிசேரியத்துக்கு கொஞ்சம் நீங்க முக்காத்தட்டையோ இல்ல இலையில இருந்தோ நீங்க சேர்த்து அடிச்சு வரும்போது தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண்ட்ரோல் ஃபிசேரியம் கண்ட்ரோல்ல கிடைக்கும். அப்போ ஜென்ரலா ஃபிசேரியத்துக்கு வந்து நீங்க வந்து டயஃபனைட் மீத்தேல், அது ஒரு 300 கிராம் பிளஸ் வந்து நீங்க அதை நீங்க உங்களோட மருந்தடி காம்பினேஷன்லயும் சேர்த்துக்கலாம். அதர்வைஸ் தனியா ஒரு ஃபங்கிசைட் கொடுக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சன்சார் ஃபார்ட்டியோட சேர்த்து கொடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஃபுல்னஸ்மே வரானா, நீங்க சன்சார் ஃபார்ட்டி ஒரு 500 ml சேர்த்துட்டு இந்த டயஃபனைட் மீத்தேல வந்து நீங்க ஒரு 300 கிராம் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசேரியம் நல்லபடியா கண்ட்ரோல் வரும். ஸோ அடுத்து இந்த மறுபடியும் ஃபிசேரியம்னா அடுத்து நான் சொன்ன மாதிரி லீஃப் ஸ்பாட்டு, அதுக்கு ஸ்பிரிண்ட் 200 கிராமோ அல்லது வந்து கார்பன் டெசி மேங்கோசப் அந்த காம்பினேஷன்ல இருக்குது. சாஃபு இந்த மாதிரி நல்ல நல்ல கம்பெனி மேனுஃபேக்சரிங்ல நல்லா நம்ம வாங்கி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த லீஃப் பிளாச்ல இந்த மாதிரி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். இது ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் மாதிரி பயோல கண்ட்ரோல் பண்ண முடியுமா? தாராளமா கொடுக்கலாம். தாராளமா பயோல வந்து நீங்க வந்து உங்களுக்கு வேரடிக்கு ட்ரென்ச்சிங்காகவும் கொடுக்கலாம், ஃபோலியார்லையும் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிறைய பேசிட்டு வரோம், ப்ரோபஸ்ன்னு ஏற்கனவே பேசியிருக்கோம், ஃபைட்டோசோடோ பத்தி பேசியிருக்கோம், இப்ப நம்ம பேசின ரொசீவா, கன்சர்ட். இப்போ இந்த மாதிரி இப்போ கன்சர்ட் வந்து நம்ம ஸ்ப்ரேயிங்ல யூஸ் பண்ண முடியாது, கன்சர்ட் நம்ம ட்ரென்ச்சிங்ல போய்க்கலாம். பட் ஸ்ப்ரேயிங் ஃபர்ஸ்ட் ஃபோலியால வரும்போது இப்ப சொன்ன ஃபைட்டோசோடோ ஒரு 250 மில்லி, ப்ரோபஸ் ஒரு 250 மில்லி, பிளஸ் இந்த ரொசீவா ஒரு 250 மில்லி, இந்த மூணே ஒரு நல்ல காம்பினேஷன் செட் பண்ணி இது கூட வேணும்னாலும் நீங்க வந்து அமினோவோ அல்லது வந்து இந்த மாதிரி சிலிக்கோ பூஸ்டோ, பொட்டாசியம் சிலிக்கட்டோ சேர்த்து செடி ஃபுல்லா குளிப்பிச்சு கொடுக்கலாம். அதாவது ஒரு இலை கூட விடாம செடி ஃபுல்லா இலை, தண்டு, சரம், மூட்டுக்குள்ள செடியை சுத்தி ஒரு ஏகதேசம் ஒரு 8 to 10 லிட்டர் வரையும் நீங்க தாராளமா இந்த ஃபோலியார் காம்பினேஷன், அதாவது ஃபைட்டோசோடோ 250 மில்லி, ப்ரோபஸ் 250 மில்லி, ரொசீவா 250 மில்லி, இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு இது கூட நீங்க கையில அமினோ வச்சிருக்கீங்க, இல்ல சீவீட் பேஸ்ல ஏதாச்சும் ஃபோலியார் சீவீட் வச்சிருக்கீங்க, ஃபோலியார் அமினோ ஏதாச்சும் வச்சிருக்கீங்கன்னா அதையும் சேர்த்துட்டு தாராளமா செடி ஃபுல்லா குளிச்சு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்கலுக்கான இது ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஒருவேளை உங்களுக்கு அதிகப்படியான ஃபிஷேரியமோ அதிகப்படியான லீஃப் இலை கருகுல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டிசீஸ்க்கு மேனேஜ்மெண்ட் போங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கெமிக்கல் மேனேஜ்மெண்ட்ல டயஃபனைட் மீத்தேல் கொடுத்தோ அல்லது கார்பன் டெசி மேங்கோசப் கொடுத்தோ இது கொடுத்து ஸ்டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2வது டைம் வந்து நீங்க ஃபைட்டோசோடோ, ப்ரோபஸ், ரொசீவா கொடுங்க. தென் நீங்க ஒரு ஃபோலியா இருப்போம். இப்படி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செடி தன்னைத்தானே ரெக்ளைம் பண்ணி நோயோட தீவிரத்தன்மையை பொறுத்து நம்ம வந்து மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் கெமிக்கல் போகணும், தீவிரமாக இருந்தா அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி பயோல போய் இதுக்கு இடைப்பட்ட இடைவெளி காலம் ஒரு வாரத்துல போகலாம். ஒரு வாரத்துல தாராளமா போகலாம். 5 to 1 வாரம் போகலாம். நமக்கு இதுல ஃபுல்லா நியூட்ரியன்ட் தான், இதுல எதுவுமே கெமிக்கல் கிடையாது, காப்பர் பேஸ்ட் எதுவும் கிடையாது. நம்ம வந்து கெமிக்கல், நீங்க இப்ப கெமிக்கல் கொடுக்குறீங்க, இப்ப முன்ன சொன்ன மாதிரி டயஃபனைட் மீத்தேலோ, மேங்கோசப்போ, கார்பன் டெசிமோ அந்த காம்பினேஷன்ல ஏதாச்சும் கொடுக்குறீங்கன்னா ஒரு 7 days கொடுத்துருங்க. பட் இந்த மாதிரி பயாலஜிக்கல்ல போறீங்கன்னா நீங்க அடுத்த ஒரு 5வது நாள்லயே நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்த ஒர்க்கானது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவேன். சரி இது கொடுத்தா அடுத்து ட்ரென்ச்சிங் கொடுக்க வேணாம் அப்படி இப்படின்னு எந்த ஒரு இதுவே வேணாம், நீங்க ஆட்டோமேட்டிக்கா போகலாம் தாராளமா. ஓகே சார், இதெல்லாம் இல்லாம பொதுவான வழிமுறைகள் இப்ப நம்ம ஏல விவசாயத்துல இந்த கோடை காலத்துல பொதுவான வழிமுறைகள் சொல்ற அந்த நம்ம ஷேட் நெட் கட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் இந்த புதை போடுறது, மல்ச்சிங் போடுறது, இந்த மாதிரி இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும்? என்ன ஷேட் நெட் வந்து இப்பவுமே இப்ப நமக்கு மேற்கு பார்த்த சரிவுலையும் இன்னும் நமக்கு நிறைய நல்ல இந்த சூடுக்குள்ள நல்ல மேற்கு பார்த்த சரிவுல மரம் இல்லாதெல்லாம் நீங்க தாராளமா எப்பயும் நீங்க ஷேட் நெட் கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஷேட் நெட் கட்டும் போது நீங்க 50க்கு 50யோ அல்லது வந்து 60க்கு 40யோ அந்த டைப் ஆஃப் ஷேட் நெட் வந்து தாராளமா யூஸ் பண்ணி கொடுக்கலாம். மல்ச்சிங் போடும்போது கண்டிப்பா மல்ச்சிங் கொடுக்கணும், கண்டிப்பா கவாத்து எடுக்கணும். நிறைய பேர் நம்ம இன்னமும் ஃபீல்ட்ல போய் கேட்டுட்டு இருக்கோம், கவாத்து எடுத்தா வந்து நல்லது இல்லை, வெயில் காலத்துல கவாத்து எடுக்கக்கூடாது, அது நல்லது இல்லைன்னு சொல்றாங்க.
ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க கவாத்து எடுக்காம இருந்தீங்கன்னா அடுத்து இந்த ஊரலோ இல்ல வந்து சொரியோ இது உங்களுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. நம்ம ஒரு இடத்துல இப்படி பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல நமக்கு இன்னொரு வேலை நமக்கு அஃபெக்ட் வந்துகிட்டே இருக்கு நம்ம செடிக்கு. அப்போ கவாத்து தாராளமா நல்ல கிளீன் கவாத்து எடுக்கலாம். நல்ல மரம் இருக்கு, அப்ப நீங்க தாராளமா கிளீன் கவாத்து எடுக்கலாம். இல்லாத இடத்துலயுமே நம்ம எடுக்க சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிளான்ட்டுக்கு அந்த குணம் மாறி இருக்குன்னு நிறைய நம்ம கிட்ட விசிட் போற இடத்துல ஃபுல்லாமே சொல்றாங்க. அப்போ கவாத்து எடுக்கிறது வந்து வெயில் காலத்துல தப்பு ஒன்றும் கிடையாது. பட் ப்ராப்பர் நெசசரி ஸ்டெப்ஸ் வச்சு கவாத்து எடுக்கணும். அந்த கவாத்தை நீங்க மூடாக்கா பயன்படுத்துங்க, அதாவது மல்ச்சிங் போடுறதுக்கு பயன்படுத்துங்க. இன்னொரு அடுத்த விஷயம், வெயில் காலத்துல நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த டைம்ல நிறைய தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நிறைய தண்ணி கொடுத்தோன்னா, சார் நான் தினமும் நிறைய ஃபார்மா சொல்றேன் கேட்குறோம். நம்ம வந்து சார் நான் வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு சார் நான் தினமும் தண்ணி கொடுப்பேன், அதுவும் சாயந்தரம் 6 o'clock போடுவேன், மார்னிங் 6 தான் ஆஃப் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் இவ்வளோ அவசியமே கிடையாது. செடி அதால எவ்வளோ வாட்டரை எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுக்கும். மீதி எல்லாம் வேஸ்ட்டு, மீதி எல்லா வாட்டரும் வேஸ்ட்டு. அப்போ அதுக்கு எவ்வளோ பசிதோ அந்த அளவுக்கு தான் தண்ணி எடுக்க முடியும். அப்போ நமக்கு அந்த அவ்வளோ தூரம் ஒன்றும் வேணாம். இப்போ நல்ல மழை கிடைச்சிருக்கு, இப்போ ஒரு ட்ரென்ச்சிங் போங்க, டக்குன்னு எல்லாம் ட்ரென்ச்சிங் போவாங்களே, இப்போ நல்லா ட்ரென்ச்சிங் போங்க. அந்த ஈரத்தை நிறுத்தி வைக்கிற மாதிரி தண்ணி கொடுத்துக்கிட்டே போங்க. நீங்க மூடாக்கெல்லாம் போட்டு வச்சீங்கன்னா நீங்க தண்ணி குடிக்கிற இன்டர்வலை நீங்க தாராளமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ இந்த கோடை காலத்துல பொதுவா ஒரு 5 லிட்டர் ஒரு செடிக்கு கொடுக்கலாமா சார்? 5 லிட்டர்னா, அதாவது 5 லிட்டர் இல்ல, அதாவது நிறைய பேர் வந்து 5 லிட்டர் கணக்குன்னு சொல்ல வரல. ஒரு மண்ணோட ஈரத்தை அனுசரிச்சு உங்க மண்ணோட ஈரத்தை அனுசரிச்சு கொடுக்கணும். அதாவது நீங்க ஒரு 3வது நாள் பார்க்கணும், உங்க மண்ணு 3வது நாள் 4வது நாள் பாக்குறீங்க, கொஞ்சம் நல்லா மேலீரை இருக்கு அப்படிங்கும் போது நீங்க இன்னும் 1 நாள் 2 நாள் தள்ளியே நீங்க தண்ணி கொடுக்கலாம். மேலேயே நல்லா ஒரு ஈரம் தெரியும் போது நீங்க அடியில இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா தான் இருக்கும். அப்ப நீங்க தாராளமா 1-2 நாள் தள்ளி கொடுக்கலாம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு 2 தண்ணி கொடுக்கலாம். அது என்ன நிறைய இடத்துல என்ன இருக்குன்னா ஓடி நினைச்சிட்டு போங்கன்னு தான் சொல்றேன். அதாவது வந்து நீங்க 40-50 லிட்டர் நீங்க ஒன்னும் கொடுக்க வேணாம் செடிக்கு. 10 லிட்டர் கொடுத்தா போதும், 5 லிட்டர் கொடுத்தா போதும். அது வந்து உங்களுக்கு 2-3 நாள்ல அந்த மேலீரம் காயும். அடுத்து நீங்க ஒரு தண்ணி கொடுக்குறீங்க. இப்படி அதை தண்ணி தீர, அதாவது அந்த இடம் காய நீங்க அடுத்து அதை ஃபில் பண்ற மாதிரி தண்ணி கொடுக்க, அப்படி மெயின்டைன் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அரும்பு தெரிஞ்சுட்டே வரும், பூ இதாகிட்டே வரும். நீங்க ஒரு மாதிரியே தண்ணி அடிச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி தண்ணி அடிச்சு அதிகமா வெயில் அடிக்கும் தண்ணி அடிச்சு போயிட்டீங்கன்னா இது உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு சீசன்ல வந்து உங்களுக்கு நிறைய அழுகலுக்கு உண்டாகும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, டீகம்போசர் யூஸ் பண்ணாதவங்க தாராளமா இந்த சமயத்துல டீகம்போசர் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த டீகம்போசர் எத்தனை டைம் வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டெட் செல்ஸை மட்டும் பிடிக்கிற மாதிரி இருக்க நல்ல டீகம்போசரை வாங்கி தாராளமா உபயோகப்படுத்துங்க. அப்போ அந்த டீகம்போசர் பேர்லாம் அந்த கிழங்கெல்லாம் மக்கி போயிடும், வேரெல்லாம் நல்ல ரீதிக்கு மக்கி போயிடும். அப்போ நல்ல ரீதிக்கு மக்கி போயிடுச்சுன்னா அடுத்து புது ஜென்ரேஷன் வர்றதுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும். அதாவது புது ஜென்ரேஷன் சிம்போ புதுசா அடிச்சோட வேரோ வர்றதுக்கு அது தாராளமா ஹெல்ப்பா இருக்கும். ஸோ அப்ப நீங்க டீகம்போசர்லாம் இந்த டைம்ல உபயோகிக்கலாம். இப்போ உபயோகிச்சிருப்பாங்க சில பேர் டிசம்பர் ஜனவரியில இப்ப மண்ணு வேலை செய்யும் போது தாராளமா நிறைய பேர் உபயோகிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றேன்னா மறுபடியும் நீங்க மே மாசத்துல ஒரு டீகம்போசர் கொடுங்க. டீகம்போசர் ஒன்றும் தப்பான பொருள் கிடையாது, அதுவும் சேம் நம்மளோட ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் மாதிரி அதுவும் ஒரு பாக்டீரியா தான். ஸோ அதனால நீங்க தாராளமா டீகம்போசரும் இந்த சமயத்துல உபயோகிக்கும். ஓகே சார், இந்த கோடை காலத்துல ஏலக்காய் விவசாயத்தை புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்காக நம்ம டாக்டர் லோகேஷ் சார் வந்து நமக்கு பயனுள்ள இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ்ல சார் நிறைய இன்ஃபர்மேஷன் முன்னாடியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் கண்டிப்பா எல்லா ஏல விவசாயிகளுக்கும் இது நல்லபடியா பயன்படும் நம்புறோம். சார் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் சார். தேங்க்யூ சார். நன்றி.